Hi guys, welcome to our channel. Today நம்ம ஒரு ஹேர் கேர் டிப் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி டே டு டே லைஃப்பில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஹேர் ஃபால். ரொம்ப ஹேர் ஃபாலாக இருக்குது, ஹேர் ரீக்ரோத் ஆகலை, இருக்கிற ஹேரை அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கான டிப் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த டிப் நான் பர்சனலாக எனக்கும் என் ஹஸ்பண்ட் என் டாட்டர் என் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வர டிப். இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணால் 4 வீக்ஸ்லேயே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் தெரியும். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட 3 கிளாஸ் to 4 கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டரில் நல்லா ஃப்ளாக்ஸ் சீட்ஸை பாயில் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்புறம் ஜெல் டைப் கன்சிஸ்டன்ஸ் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே ஆற விடுங்க. அப்புறம் அது நல்லா ஆறின அப்புறம் ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் ஆற வச்ச ஃப்ளாக்ஸிஸ் ஜெல்லை ஃபில்டர் வச்சு ஜெல் மட்டும் கண்டெய்னரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லை 2 in a week ஹெட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க. அப்புறம் கண்டிஷ்னரே மிக்ஸ் இல்லாத ஷாம்புவை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஜெல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிஷ்னர் தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இந்த ஜெல்லே ஹேரை சில்கியாகவும் ஷைனியாகவும் ஃப்ரிஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஜெல்லை 30 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு சூப்பர் டிப்போடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.